காய்ஸ் வீடியோவை 1080p போட்டு பாருங்க. நான் சொல்ல வர பாயிண்ட்ஸை இது வரைக்குமே யாருமே கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். சரியான நேரத்துல தான் வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இந்த வீடியோவை நான் 3 பாயிண்ட்ஸுக்கு அடிப்படையில இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் சொல்ல போற அந்த 3வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா கூட வீடியோல சொல்ல போற முக்கியமான பாயிண்ட்ஸ் மிஸ் பண்றதுக்கு ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸ்டெப் நம்பர் 1, பஞ்சுவாலிட்டி. பஞ்சுவாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா விஜய் சார் பாத்தீங்கன்னா அவரோட சட்டசபைக்கு மார்னிங் 9 மணி ஆனா அவரோட சட்டசபைக்கு வந்து டான்னு வந்துடுறாராம். ஏதோ தேவையில்லாத டாபிக்கா இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது எனக்கு கேக்குது. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா அவரோட வேலையை அவர் கரெக்ட் டைமுக்கு பார்த்துட்டு இருக்காரு. இது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளும் நம்ம வேலையை கரெக்டா பார்க்கணும். அதாவது கரெக்டா பார்க்கறதுனா எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்கிட்ட. கரெக்ட் டைமுக்கு ஒரே டைம்ல நீங்க வீடியோ கன்சிஸ்டன்டா போடும்போது உங்களோட வீடியோவை யூடியூப் அல்காரிதம் வியூஸ் போறதுக்காக புஷ் பண்ண வைக்கும். அந்த டைம்ல நம்மளோட வீடியோ வந்து வியூஸ் போறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை விட்டுட்டு 1 வீக்குக்கு ஒரு வீடியோ 1 மந்த்துக்கு ஒரு வீடியோன்னு போட்டுட்டு இருந்தீங்கன்னா சேனல் ரீச் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். அந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி 1 வீடியோ ஒரே டைம்ல நீங்க போட ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரியும் 1 டேல வீடியோ போட டைமும் இருக்காது, கண்டென்ட்டும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். சாரி டைம் மட்டும் தான் இருக்காது, கண்டென்ட் நிறையவே இருக்கும். ஸோ நல்ல கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட ஹார்ட் ஒர்க்கை அந்த வீடியோல போடுங்க. உங்களாலையும் சக்சஸ் ஆக முடியும். லைட்டா அவங்கள மோட்டிவேஷன் பண்றேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வீடியோவா எடுத்து போடுங்க. அது இல்லாம உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு அந்த கண்டென்ட் மேல ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்போதான் சக்சஸ் ஆக முடியும். ஓகே, ஸ்டெப் நம்பர் 2, நீஸ். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும். எல்லா வீடியோவும் கண்ட மேனிக்கு எடுத்துட்டு வந்து போடக்கூடாது. ஒரே நீஷுக்கு கீழே 40 to 50 வீடியோஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வீடியோ பாக்குறாங்கன்னா உங்க சேனல்ல இருந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்க சேனல்ல என்ன மாதிரியான கண்டென்ட் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு குக்கிங் வருதுன்னா நீங்க குக்கிங் வீடியோஸ் போட்டிருப்பீங்க. குக்கிங் சேனல்ல உங்க ஒரு வீடியோஸ் பார்த்த ஒரு வியூவர் நெக்ஸ்ட் வீடியோவும் குக்கிங் வீடியோ பத்தினது ஏதாச்சும் இருக்குமான்னு பார்ப்பாங்க. அந்த குக்கிங் வீடியோ இல்லாம வேற ஏதாச்சும் வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா யாரும் லைக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதனால ஒரே நீச்சு கீழே வீடியோஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3, இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். காப்பி கண்டென்ட். காப்பி கண்டென்ட்னா என்ன? அதாவது நீங்க ஸ்டார்டிங்ல வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 10 வீடியோஸ்க்கு தான் உங்ககிட்ட ஐடியாஸ் இருக்கும். அதுக்கு மேல என்ன கண்டென்ட் போடுறதுன்னு சுத்தமா உங்ககிட்ட ஐடியாஸ் இருக்காது. அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வீடியோவை காப்பி பண்ண போறோம். அதாவது காப்பி பண்ணி போடுறதுன்னா மத்தவங்க வீடியோவை அப்படியே நம்ம காப்பி பண்ணி போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் வந்துடும். உங்க நீஸுக்கு ஏத்த மாதிரி யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி நம்ம கண்டென்ட் பண்ற மாதிரி அதுக்கு ஒரு வேல்யூவை கொடுக்கணும். நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தேன். என்ன வீடியோஸ் போடுறதுன்னு எனக்கு தெரியாது. ஏன் நீஸுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட்டை காப்பி பண்ணி நான் சொல்ற மாதிரி அப்படியே வீடியோவை வேல்யூ பண்ணிடுவேன். இது ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வர வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் யூடியூப் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்களும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க. நான் வேற வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.